வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிளகு ரசம் எப்படி செய்யறது பார்க்கலாம். எண்ணெய், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு 3 போட்டு மிக்சிக்கு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, தக்காளி அரைச்சி எடுத்தது 3, புளி கரைச்சல், உப்பு, மஞ்சள் தூள். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, வெந்தயம். கடுகு பொரிஞ்சு வரணும். அடுத்தது காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, மிளகு, சீரகம், பூண்டு அரைச்சி எடுத்தது. அடுத்தது கொத்தமல்லி, அடுத்தது மஞ்சள் தூள், அடுத்தது பெருங்காயம், ஆச்சி பெருங்காயம் இதில் போட்டுக்கணும் எண்ணெயில். அடுத்தது 3 தக்காளி அரைச்சி எடுத்தது, பச்சை தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன். அதை அப்படியே எண்ணெயில் ஊற்றிடுங்க. அந்த தாளிப்பில் நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வரணும். இது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்படி கொதித்து வரணும் தக்காளியிலேருந்து எண்ணெய் மேலுக்கு. அதுக்கப்புறம் புளி கரைச்சல் ஊற்றிக்கணும். அடுத்ததாக புளி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றி அடுத்தது தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரசம் வந்து ஒரே ஒரு கொதி மட்டும்தான் கொதித்து வரணும், நிறையா கொதிக்கக்கூடாது. பாருங்க, இப்படி கொதித்து வரணும். இப்படி ஒரு கொதி கொதிச்சாவே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ரசம் உடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது. அவ்வளோதான், ரசம் ரெடி. இப்படி ஒரு கொதி கொதிச்சதுமே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சுட சுட சாப்பாட்டுக்கு ரசம் போட்டு சாப்பிடுங்க.